வியாக்கியானம். குருவானவர் கசனை விடுவித்த பிறகு அவன் திரும்பி வந்தான். தேவர்களின் இருப்பிடத்திற்கு வந்ததும் தேவயானி அவனிடம் இதை கூறினாள். அங்கிரசின் பேரனே, உன் நடத்தை, பிறப்பு, அறிவு, தவம் மற்றும் சுய கட்டுப்பாடு ஆகியவற்றால் நீ பிரகாசிக்கிறாய். என் தந்தை மகா கீர்த்தி பெற்ற அங்கிரசரைப் போலவே நீயும் எனக்கு மதிக்கத்தக்கவன் மற்றும் வணக்கத்திற்குரியவன். தவ வலிமை உடையவனே, நான் என்ன சொல்கிறேன் என்பதை அறிந்துகொள். விரதத்தில் இருக்கும் உன்னிடம் நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை பார். நீ அறிவைப் பெற்று திரும்பி வந்துள்ளாய். பக்தையான என்னை நீ அடைய தகுதியானவன். மந்திரங்களுடன் என் கையை முறையாக பிடித்துக்கொள். கசன், குற்றமற்றவளே, என் தந்தையைப் போலவே நீயும் எனக்கு போற்றத்தக்கவள். நீ எனக்கு மிகவும் வணக்கத்திற்குரியவள். நல்லவளே, நீ பிருகுவின் ஆத்மாவைப் போன்றவள். என் குருவின் மகள், எப்போதும் தர்மத்தின்படி எனக்கு வணக்கத்திற்குரியவள். தேவயானி, என் தந்தையான சுக்ராச்சாரியார் எப்போதும் எனக்கு எப்படி மதிக்கத்தக்கவரோ அதேபோல் நீயும் மதிக்கத்தக்கவள். நீ இப்படி என்னிடம் சொல்லக்கூடாது. தேவயானி, நீ குருவின் மகனின் மகன், என் தந்தையின் மகன் அல்ல. எனவே நீயும் எனக்கு மதிக்கத்தக்கவன். கச்சா, நீ அசுரர்களால் மீண்டும் மீண்டும் கொல்லப்பட்டபோது எனக்கு ஏற்பட்ட அன்பை நீயே நினைத்து பார். என் நட்பு, அன்பு மற்றும் சிறந்த பக்தியை நீ அறிவாய். குற்றமற்ற என்னை நீ கைவிடக்கூடாது. கசன், நல்ல விரதம் உடையவளே, செய்யக்கூடாததை செய்ய என்னை நியமிக்கிறாய். கருணை காட்டு, அழகிய புருவம் உடையவளே, நீ எனக்கு குருவுக்கு மேலானவள். சந்திரன் போன்ற முகத்தை உடையவளே, நீ எங்கே இருந்தாயோ காவியனின் வயிற்றில் நானும் இருந்தேன். நல்லவளே, நீ தர்மத்தின்படி எனக்கு சகோதரி. இப்படி சொல்லாதே. நான் சுகமாக இருந்தேன், எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நான் உன்னிடம் விடைபெறுகிறேன். என் பயணம் நல்லதாக இருக்கட்டும். தர்மத்திற்கு விரோதமில்லாமல் வேறு கதையில் என்னை நினைவில் கொள். எப்போதும் விழித்திருந்து என் குருவை வணங்கு. தேவயானி, தர்மம் மற்றும் இன்பத்திற்காக நீ என்னை நிராகரித்தால் கச்சா, உனக்கு இந்த அறிவு கைகூடாது. கசன், நான் குருவின் மகள் என்று கூறி உன்னை நிராகரிக்கிறேன், அதில் தவறில்லை. குருவால் அனுமதிக்கப்பட்ட நான், என்னை நீ சபி. தேவயானி, நான் புனிதமான தர்மத்தை பேசுகிறேன். நீ என்னை சபித்தாலும் நான் சாபத்திற்கு தகுதியற்றவன், விருப்பப்படி அல்ல, தர்மத்தின்படி. எனவே உனக்கு என்ன ஆசை இருக்கிறதோ அது நடக்காது. எந்த முனிவரின் மகனும் உன் கையை பிடிக்க மாட்டான். நீ என்ன சொன்னாயோ அது உன் அறிவுக்கு பலன் அளிக்காது. ஆனால் நான் யாருக்கு கற்பிக்கிறேனோ அவனுடைய அறிவு பலன் தரும். வியாக்கியானம். கசன் தேவயானியிடம் இப்படி சொல்லிவிட்டு தேவர்களின் இருப்பிடத்திற்கு விரைவாகச் சென்றான். அவன் வந்ததைக் கண்ட தேவர்கள் இந்திரன் தலைமையில் பிரகஸ்பதியை புகழ்ந்து கசனிடம் மகிழ்ச்சியுடன் கூறினார்கள். நீ எங்களுக்கு செய்த இந்த அற்புதமான செயல், உன் புகழ் அழியாது, நீ எங்களுக்கு ஒரு பங்காக இருப்பாய்.